என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? ஐயோ அட தற்குறி நாயங்களா. இல்ல அதே மாதிரி அந்த பாட்டை ஆரம்பிச்சவங்கள கிளப்ல மப்புல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? மாட்னாடா மானஸ்த. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? வீட்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. என்ஜாய். நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ற ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். அடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்க. நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? சரி, நாங்க அடிக்கிறோம். வேற மாதிரி ஆணோருக்கு வேற மாதிரியா? எனக்கும் மப்பி ஏறும் உனக்கும் மப்பி ஏறும் தானே? ஆமா சரி, நாங்க என்ன? வெரி குட் ஃபேமிலி கேட். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அது ஒரு நீங்க ரீசன். ஏன் அடிக்கிறீங்க? நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும் போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. இங்க பார் ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. ஓகே, நீங்க மாடர்ன் ஆகணும், பப் போணும், எல்லாம் யாருக்காக பண்றீங்க? லைக் யூ வாண்ட் டு ஷோ. நீங்க செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். யூ வாண்ட் டு ஷோ டைரக்ட்லி. உங்களுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எல்லா விஷயம் ஒரு பொண்ணு பண்ணா இட் டசன்ட் மீன் ஷீ இஸ் ஷோயிங் ஆஃப். ஓகே ஃபைன், இந்த ஃபங்க்ஷன் போனா இந்த மாதிரி Dress பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் போனா அந்த மாதிரி Dress பண்ணும். எல்லாத்துலயும் லோ ஹிப் லோ நெக், எல்லாத்துலயும் செக்ஸுங்க. நீங்க என்ன மாதிரி Dress பண்றீங்க எல்லாமே நாங்க பார்த்து நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் அது. அந்த ரெஸ்பெக்ட்ட நீங்க ஏன் கெடுத்துக்கிறீங்க? Boomer uncle. Yes. Come on uncle. உங்களுடைய ரெஸ்பெக்ட்காக யாருங்க கையேந்தி நிக்கல. ஐ அம் வெரி சாரி. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. பார்க்க கூடாதுன்னு தோணும் போது அதை பார்க்கணும் தான் பாருங்க, நீங்க பாருங்க, பார்க்காதீங்க. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. எக்ஸாக்ட்லி. பசங்க ஸ்டபனா இருந்தானா அசர்ட்டிவ், பொண்ணுங்க ஸ்டபனா இருந்தா தே ஆர் பாஸி. வாட் பாஸ் இஸ் தட்? என்ன மாமா கோவம் வந்துருச்சு. இனி எரிமலை வெடிக்குண்டா. எவ்ரி டைம் வாட் எவர் யூ சே வில் பீ தி ஃபைனல் டெசிஷன். பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்கர்கள் பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இல்லனா நீங்க வந்து பொண்ணுங்க எல்லாரும் உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழ தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. ரெண்டாவது, ஒரு இண்டிபெண்டன்டா ஒரு பெண் வளர்ந்து நிற்கிறத உங்களால தாங்கிக்க முடியல. கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்தி நிக்கணும். மூணாவது, உன் கட்டவரலுக்கு கீழே நான் இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? அந்த காலம் மலையேறி போச்சு. சிறகு அடிப்போம் நாங்க. நாலாவது, உன் ஃபேமிலி சர்க்கிள் உனக்கு தெரிஞ்ச 4 பேரை மட்டும் வச்சு எல்லாரையும் அப்படி பாக்குறது தப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. இப்போ பாசினஸ் சொல்றாங்கல, we are giving chances. The chance isn't yours to give. You do not dole out chances. பிச்சை கொடுக்கல யாருக்கும் இங்க. எந்திரி லூசு. அம்மா யார கட்டிங்க வந்தா? See, I'd rather நீங்க ஒவ்வொரு பொண்ணையும் உங்களுடைய அம்மாவோ உங்களோட தங்கச்சியாவோ பாக்குறதுன்னு இல்ல. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். வெரி சிம்பிள். ரேப் எதனால நடக்குது? பொண்ணோட ட்ரெஸ்னாலயா? யாரு நடிச்சா? யாரு? பொம்பளைய பார்த்து மயங்கறாளா நாங்க? 85 years old கேள்வியில இருந்து 2 மாசம் குழந்தையில இருந்து ஹிஜாப் போட்டுக்கிறதுல இருந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் ரேப் நடக்குது.